ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். நான் அக்டோபர் பேட்ச் ஸ்டூடெண்ட் ராஜ் ப்ரோவோட. ஆக்சுவலாக இந்த ஃபீட்பேக்குன்னு சொல்கிறதோட என் மனசில் இருக்கிறத அது ஓப்பனாக ஷேர் தான் பண்ண போகிறேன். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரேடிங்கில் அந்தளவுக்கு நாலேஜ் தான் கிடையாது. ஸோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளார முன்னாடி பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருந்து லாஸ்ட் ஒரு 1 இயர்க்கு முன்னாடி பண்ணேன். பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு 200 100 500 அந்த மாதிரி சின்னதாக ப்ராஃபிட் எடுப்பேன். பட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 6000 7000 2000 அந்த மாதிரி லாஸில் போயிடும். கடைசியில் பார்த்தோம்னா என்னோடய கையில் இருந்த காசு எல்லாம் டோட்டலாக எல்லாம் லாஸ் ஆகி சுத்தமாக ஒன்றும் தெரியாமல் நாலேஜே இல்லாமல் லாஸ் பண்ணிட்டேன். நல்ல ஸ்டாப் பண்ணிட்டேன். இது வேண்டாம், இது நம்ம செட் ஆகாது அப்படியே சொல்லிட்டேன். ஆனால் அந்த டைம்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ப்ரோட டெலகிராம் குரூப்லேயும் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிட்டுருப்பேன். டெலகிராமில் பார்த்தீங்கன்னா அவர் என்னமோ ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் மாதிரி சும்மா அந்த மாதிரி வரைஞ்சி போடுவாப்பில். பார்க்கும் போதில் என்ன இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே இப்படி சொல்ல மாட்டாங்க. கேண்டல்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் வேர்ட்ஸாக சொல்லுவாங்க. இவர் இப்படி சொல்கிறாரு, சரி நான் பார்ப்போம்னு சொல்லி ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம திருப்பி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்தோடனே சரி ஆனந்த் ப்ரோட்ட பேசுவோம். ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னார்னா, சிம்பிளாக ஃபஸ்ட் டெமோ கிளாஸ் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி டெமோ கிளாஸ் பார்த்தேன். டெமோ கிளாஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாமல் இத்தனை நாள் பண்ணிகிட்ருக்கோமே. ஸோ கண்டிப்பாக நம்ம இப்படி தான் படிக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ண பார்த்திங்கன்னா 15 to 20 டேஸ் அந்த கிளாஸ். அந்த ஸ்டார்டிங் ஒரு 10 டேஸ்க்குள்ளே நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்கலாம் தாண்டிடுவோம். பேசிக்காக அவர் கொடுக்குற அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், என்னடா எவ்வளோ தராருன்ட்டு. ஆனால் அந்த அசைன்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ வேல்யூபிள்னு தெரியும்ன்ட்டு. ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேல்யூ. அவர் சொல்கிற பேட்டர்ன்லாம் பார்த்திங்களா, 50 MA RSI ABCD பேட்டர்ன், XABCD, அப்போ வந்து குரூப் 1 குரூப் 2 நிறைய போகும். அது நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேண்டல்ஸ்டிக் பார்க்கும்போது உங்கள் பேட்டர்னில் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஏதோ ரெட்டு க்ரீன் அந்த மாதிரி தான் தோணும். ஆனால் ரெகுலராக நீங்கள் அந்த பேட்டர்ன் போட்டு பழகும்போது ஒரு கேண்டல்ஸ்டிக் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் தான் தெரியும் உங்களுக்கு. ஹாஃப் பேட்டர், ABCD பேட்டர்ன், N பேட்டர்னு, W பேட்டர்னு தெரியும். அது அப்போ சொல்லும் போதெல்லாம் காமெடியாக இருக்கும். ஆனால் அது பண்ணும்போது நம்மளா ரியலாக அதை யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். ஒரு பேட்டர்ன் நம்மகிட்ட ஒன்று பேசும் நம்மகிட்ட. அந்த மாதிரி லைக்கில் இருக்கும். அந்த நம்ம படிக்க அந்த பேட்டர்ன் போட நம்மளுக்கு அந்த அசைன்மெண்ட் செய்ய நமக்கு அந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட அப்படியே பேசும். இதுதான் நம்ம கிளாஸே, நம்ம இங்கே தான் போகணும். பிஃபோர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு ஐயோ பயந்துகிட்டே இருப்போம். எப்பா சரி ஓகே இன்றைக்கி ஒரு 100 வந்தால் போதும், 1000 வந்தால் போய் வீடு வந்துடும். ஆனால் இப்போல்லாம் அந்த பேட்டர்ன் போட்டு ஹாஃப் பேட்லாம் போட்டு சாலிடாக உட்காந்துருப்போம். கன்ஃபார்மாக ஓகே கண்டிப்பாக கீழே இறங்கும், ஹாஃப் பேட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம பேட்டர்ன் போடுறது அவ்வளோ அக்யூரேட்ஸியாக இருக்குது. நம்ம எடுத்தாலும் கண்டிப்பாக எடுக்கும். நம்ம அவ்வளோ சாலிடாக நம்ம கன்ஃபார்மாக, ஏன்னா ஹார்மோனிக் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்மளோட சார்ட்டில். ஸோ அதனால் நான் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு மென்டார் அவர் தான். நான் சூஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரேடர் மென்டார் அவர் தான். ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணது அவர்கிட்ட தான். 15 டேஸ், அந்த 15 டேஸ் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணிடும். அந்த ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அக்யூரன்ஸியாக இருக்கும். நல்ல கேபிட்டல் வச்சு ரெகுலராக நல்ல ஒரு டிசிப்ளினாக எமோஷன் கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக ட்ரேட் பண்ணோம்னா நம்மள மாதிரி ஒரு பெஸ்ட்டு ட்ரேடாக இருக்க முடியாது. முக்கியமாக ஆனந்த் ப்ரோட்ட எப்படி சொல்லணும்னா, ஆனந்த் ப்ரோ வந்து இந்த நாலேஜ் வச்சு அவர் மட்டும் சம்பாதிச்சிருந்துக்கலாம். பட் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எல்லாம் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த ஷேர் பண்ணுறதுக்கு பெரிய ஹேட்ஸ்ஆஃப் தான் பண்ணணும். ஆனந்த் ப்ரோ பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சின்னவண்டா குட்டியாக சப்பி அழகாக இருப்பார். ஆனால் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க தான் நம்ம நல்லது. முக்கியமாக விஷயம் சொல்லணும், நானும் கிட்டத்தட்ட இதுக்கு நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி போகும் அப்படி டிஸ்கஸ் பண்ண பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சொன்ன பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மென்டார்கிட்ட ஒரு 15 20 30 அதிகபட்சம் ஒரு 50 பேர் படிப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியாவிலேயே ஆனந்த் ப்ரோட்ட மட்டும்தான் 200 300 பசங்க படிக்கிறேன்னா அவர்கிட்ட மட்டும்தான். இந்த 290 பேர் நாங்கள் அவர்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா அப்போ அவரோட டெக்னிக் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், எந்த அளவுக்கு அவர் வேல்யூபிளாக இருக்கணும், அவரோட ஹார்மோனிக் பேட்டர்ன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அக்யூரன்சி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மென்டார் இன் சவுத் இந்தியா அப்படின்னா ஆனந்த் ப்ரோ மட்டும்தான். ரொம்ப நல்ல ஜெம்மான பர்சன். எப்படி சொல்லன்னு தெரில. ஆனால் வெல்விஷ். நாங்கள் இத்தனை நாள் கழித்து லேட் பண்ணி நாங்கள் அவர்கிட்ட ஜாயின் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி பெஸ்ட்டாக ஜாயின் பண்ணது ஆனந்த் ப்ரோ தான். அது நன்றி தான் மறக்க மாட்டோம் கடைசி வரைக்கும். நான் கேபிட்டல் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கேன். சின்னதாக ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தா நான் நேற்று ப்ராஃபிட், இன்றைக்கி ப்ராஃபிட், எவ்ரிடே ப்ராஃபிட் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நான் லாஸ் ஆகிட்டே இருப்பேன். வாரத்தில் ஒரு ப்ராஃபிட் 2 ப்ராஃபிட் வரும். ஆனால் 3 லாஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் ப்ராப்பராக சாட் போட்டு, பிஃபோர் நைட்டு சாட் போட்டு, ப்ரீ மார்க்கெட் செக் சூஸ் பண்ணி, அந்த கரெக்டாக அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக போடுறதுல வெல்விஷாக இருக்கும். நாங்கள் அது எல்லாமே ஆனந்த் தான் சேரும். ஆனந்த் ப்ரோ எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு நாங்கள் கடவுள் வேண்டிக்கிறோம். எங்கள் சிவனை கண்டிப்பாக வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ. உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பெஸ்ட்டு மென்டாரும் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் சச் ஒரு ஃபியூச்சர்.
ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் கிளாஸ் எடுத்ததுக்கு, நாங்கள் கிளாஸ் தொல்லை பண்ணதுக்கு ரொம்ப சாரி. பொறுமையாக என்ன எந்த கொஷின் கேட்டாலும் திருப்பி ரீப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப தேங்க்யூ பிரதர், எங்களை தூக்கி விட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.